சர்வம் சிவமயம் மகா சிவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிக்காக இப்போ நாம் வந்திருக்கக்கூடிய திருத்தலம் ஆச்சாள்புரம் அப்படின்னு இன்னைக்கு பிரபலமாக அழைக்கப்படும் திருத்தலம். தேவார பதிகங்களில் இந்த திருத்தலத்தை நல்லூர் பெருமணம், திருநல்லூர் பெருமணம்னு சொல்லித்தான் பாடியிருக்காங்க. திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் பெற்ற இந்த தலம் காவேரியினுடைய கரையில் இருக்கக்கூடிய சோழவள நாட்டின் மிக முக்கியமான திருத்தலம். அது என்ன ஆச்சாள்புரம்? ஆச்சாரியர்புரம் அப்படிங்கிற திருநாமம் தான் பின்னாளில் மருவி ஆச்சாள்புரம்னு ஆனதாக சொல்றாங்க. யார் இந்த ஆச்சாரியர்? அந்த ஆச்சாரியருக்கும் இந்த திருத்தலத்திற்கும் என்ன சம்பந்தம்? வாங்க உள்ள போய் சிவலோக தியாகரான சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இந்த தலம் குறித்த புராண கதைகளையும் பேசுவோம். எந்த ஆச்சாரியரால இந்த தலத்திற்கு ஆச்சாள்புரம்னு பேர் ஏற்பட்டதோ அந்த பரமாச்சாரியர் முன்னாடி தான் நாம இருக்கோம். சைவ சமயத்தினுடைய முதல் ஆச்சாரியர். இன்னைக்கு இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் சைவ சமயம் இவ்வளவு செழிப்போடு இருக்குன்னா அதற்கு முதல் காரணமான பரமாச்சாரியர் திருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், சமயத்தினுடைய முதல் ஆச்சாரியர். அவருக்கு திருமணத்திற்கான வயது வந்திருந்ததை அறிந்த பெற்றோர்கள் அவருக்கு அந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்ல, இதுவும் இறைவன் திருவருள் என்ற கணக்கில் கொண்டு ஞான சம்பந்தர் திருமணம் செய்து கொள்ள இசைந்தார். அவருடைய குலத்திற்கு ஏற்றார் போலே அந்த குடும்ப பின்னணியோடு கூடிய ஒரு நல்ல வரனை அவர்கள் இந்த ஊரில்தான் கண்டறிந்தார்கள். தோத்திர பூர்ணாம்பிகை என்ற பெயரோடே அழைக்கப்படும் அந்த அன்னையைத்தான் ஞானசம்பந்த பெருமான் திருமணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அந்த பெண்ணோடு சம்பந்த பெருமானுக்கு குறித்த நாளிலே இந்த திருத்தலத்தில் வெகு விமர்சையாக திருக்கல்யாண வைபவமும் நடந்ததாம். பெரிய புராணத்திலே ஒரு பாதி ஞானசம்பந்தருடைய புராணம்னு எடுத்துக்கிட்டா அந்த புராணத்தினுடைய நிறைவு பாடல்கள் முழுவதும் இந்த தலத்தில் தான் நடந்திருக்கு. திருக்கல்யாணம் நடந்து முடிந்த இடத்திலேயே ஞானசம்பந்தரும் தோத்திரபூர்ணாம்பிகை இருவரும் திருக்கரங்களை பிடித்து கொண்டு அக்னியை வலமாக வந்து இறுதியிலே இந்த கோயிலிலே கர்ப்பகிரகத்திலே எழுந்தருளியிருக்கும் மூலலிங்கமான சிவலோக தியாகர் அவர்களுக்கு முக்தியை வழங்க வேண்டி சங்கல்பித்து அந்த இடத்திலே ஒரு பெரிய தீப்பிழம்பாக தோன்றி அதற்கும் வாசலமைத்து காட்டி கொடுத்தாராம். ஞானசம்பந்தரும் அந்த திருக்கல்யாண வைபவத்திலே கலந்து கொள்ள வந்திருந்த எல்லோரையும் சிவஜோதியிலே கலந்து முக்தியை அடையும்படியாக செய்கிறார். இந்த தலத்தில்தான் ஞானசம்பந்தரை திருமண கோலத்திலே திருமணம் செய்து கொண்ட நிலையிலேயே தோத்திரபூர்ணாம்பிகையோடு சேர்ந்து நாம் தரிசனம் செய்ய முடிகிறது. சிவலோக தியாகருடைய சன்னதி முன்னாடி நிற்கிறோம். இந்த இடத்துல தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று முடிந்த போது சுவாமி ஒரு அக்னி பிழம்பாக அவருக்கு காட்சி தந்து சிவலோகத்திற்கான வழியை காண்பித்து கொடுத்தார். அந்த இடத்தில்தான் அவர் இந்த காலத்திற்கு அப்புறமா ஒரு சிவலிங்கமாக பெருமான் காட்சி தர அந்த சன்னதியிலே அடியார்கள் இன்று வரை வந்து வழிபடக்கூடியதை மரபா வச்சிருக்கோம். இந்த ஸ்தலத்தில் அம்பிகையும் ஸ்வேத பஸ்மாம்பிகை அப்படிங்கிற பேரில் வெண்ணீற்று உமையம்மை என்ற திருநாமத்தோடு இருக்காங்க. சிவன் கோயிலுக்கு போனோம்னா சுவாமியினுடைய பிரசாதம்னு சொல்லப்படுறது திருநீரு. அதை செல்வம்னு சொல்லுவாங்க. திருநீரு தான் அடியார்களுக்கு இருக்கிறதுலேயே பெரிய செல்வம். திருநீற்றை மோட்ச பிரசாதமாகவே கொள்ளுகிறோம். அந்த திருநீற்று செல்வத்தை அம்பிகை தான் அந்த பிறைன்னு சொல்றது, திருநீற்று பிறைன்னு. அது ஒரு சந்திர வடிவத்தில் இப்படி இருக்கும். அந்த பாத்திரத்திலே திருநீற்றோடு அம்பிகை இருக்கு. அந்த திருநீற்றை சிவபெருமான் எல்லோருக்கும் வழங்குகிறார் அப்படிங்கிறது தான் ஐதிஹ்யம். அந்த திருநாமத்தோடையே அம்பிகை இங்க வெண்ணீற்று உமையம்மையாக இருக்க பார்க்கிறோம். எந்த சிவாலயத்திலையும் அம்மன் சன்னதியில் நமக்கு குங்கும பிரசாதம் கொடுக்கறது வழக்கம். இந்த ஒரு ஊரில் மட்டும் தனி விசேஷமாக விபூதி பிரசாதம் கொடுக்குறாங்க. அம்பிகை இங்க ஸ்வேத பஸ்மாம்பிகை, அதாவது வெண்ணீற்று உமையம்மையாக இருக்கிறதுனால திருநீர் பிரசாதமே இந்த சன்னதியிலும் கொடுக்கறது வழக்கமாகுது. திருஞான சம்பந்தருடைய திருக்கல்யாணத்தில் கலந்துக்க வந்தவங்க எல்லாருக்கும் அம்பிகை சிவப்பிரசாதமாக மோட்சத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய திருநீற்றை கொடுத்ததுனால இன்று வரையிலும் அதன் நினைவாக இந்த தலத்தில் அம்மன் சன்னதியில் திருநீர் கொடுக்கிற பழக்கம் இருந்து வருது. இந்த கோயிலில் மூலவர் சன்னதியை விட இந்த சன்னதியில் நிறைய அடியார்கள் கூடி இருக்கிறத பார்க்குறோம். இந்த சுவாமியினுடைய சிறப்பு அது.
இவரை ரிணவிமோச்சனர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது என்ன ரிணம்? ரிணம்னா கடன். கடனை தீர்ப்பதற்கு உதவக்கூடிய இறைவன், கடன் தொல்லையிலிருந்து நம்மை காத்து கொடுக்கக்கூடிய இறைவன் சொல்லப்படுது. காசும் பணமும் மட்டும்தான் கடனான்னா சைவாகமங்கள் இந்த வடிவத்தை பிறவி கடன் தீர்ப்பதற்குன்னு சொல்லியிருக்கு. பிறந்து இறந்து பிறந்து இறந்துன்னு இந்த சுழற்சியிலிருந்து மீண்டு அந்த கடன் தீர இந்த பிறவியோடு எனக்கு மோட்சம் வழங்க வேண்டும்னு வேண்டக்கூடிய அளவில் இருக்கிற சுவாமி. அதனால தான் இவரை குறிப்பா மூலஸ்தானத்தினுடைய நிர்மால்ய வாசலுக்கு பக்கத்திலேயே எழுந்தருளை பண்றாங்க. அந்த சுவாமியை தான் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காதலாகி கசிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே